எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான் நேற்று எனக்கு. எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கணுங்கிற சேலஞ்ச் ஓகே, ஓரளவுக்கு நான் பண்ணிட்டேன். காலையிலே புஷ் பண்ணி அதை பண்ணினா கொஞ்சம் நாள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். பட் ரெஸ்ட் ஆஃப் த டே என்னால் எதுவுமே பண்ண முடியலை. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வயிறு வலியாக இருந்தது. இதெல்லாம் காரணமாக சொல்லாத, ரொம்ப வந்துட்டு நீ பண்ண முடியலனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணு, ஆனால் வந்துட்டு கிவ் அப் பண்ணாத இப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்கு அது மட்டும் தோணிகிட்டே இருந்தது. அப்போ என் தம்பி எனக்கு ஒரு கோட் சொல்லுவான், அதான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு வந்துட்டு உனக்கு கிவ் அப் பண்ணக்கூடாது, ஓகே நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வாய்ஸ் புஷ் பண்ணுது அப்படின்னா அது உன்னோட ஃபியூச்சர் செல்ஃப் அது உங்ககிட்ட சொல்லுது. நீ ஆல்ரெடி இதை கடந்து வந்துட்ட இஷ்யூ, இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபியூச்சர் செல்ஃப் வந்து உன்னை புஷ் பண்ணும், உன்னை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். நேற்று எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. நான் ஒரு வேளை அதை விட்டுட்டேன், இல்லுமே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது வந்து தப்பு. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணு, கம்ப்ளீட்டாக பண்ணலனாலுமே எவ்ரிடே யூ கான் கிவ் யூ 100%. ஆனால் ஒரு 10% கொடுக்காத அளவுக்கு கூட உனக்கு வாழ்க்கை இருக்காது. ஸோ டக்குன்னு பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாலாம் என்னால் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க முடியலை நேற்று. நான் கொஞ்சம் 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 தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று பயங்கரமாக கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டை விட இந்த கரண்ட்டு போயிட்டு வந்தது தான் வந்துட்டு எனக்கு இன்னுமே கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. பிகாஸ் சம்மரில் வேர்க்கும்ல, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. மற்றபடி ஐ திங்க் நான் ஏதோ ஒரு அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 100% கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த 10% கண்டிப்பாக கொடுக்க முடியும். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் பண்ண Q&A, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அது நேத்தாக இருந்திருக்கும். தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் Q&A ஐவ் டன் ஸோ ஃபார். ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் சென்சிபிளாக இருந்தது, எப்பவுமே கேட்குற மாதிரி இல்லை, அண்டு நிறைய ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஆன்சரிங் ஆல் தோஸ் திங்ஸ். அண்டு அது எல்லாத்தையுமே நான் வந்து ஹைலைட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பீப்புள். ஓகே பாய்.